ஏமாற்றி பேய்களை இங்கே வந்து நிற்கிறார்கள். ஒரு மாற்று வேண்டும், இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். நல்லவர்கள் வேண்டும், வர வேண்டும், இளைஞர்கள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம். இதுவரைக்கும் ஆண்டு கொண்டே இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ என்ன நன்மையை இந்த தொகுதிக்கு செஞ்சிருச்சு யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிங்க. மழை வந்துச்சுன்னா அது அரை மணி நேரம் பெய்தா கூட முழுவதுமா வெள்ளக்காடாக இந்த சென்னை மாறிவிடுகிறது. அதுவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சுன்னா 2 நாள்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நம்ம தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு ரோடு முழுக்க அலைய வேண்டிய தேவை வந்தது. இது ரெண்டையும் ஒரே திட்டத்தின் மூலமாக தீர்க்க முடியும். என்ன செய்வீங்க? நாம் தமிழர் கட்சியில தான் என்ன செய்வீங்க? ஆழ்துளை கிணறுகள் இருக்கும், தாழ்வான பகுதிகள் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அங்கே நாம 3 அடுக்கு கொண்ட கிணறுகளை உருவாக்கும். அது என்ன ஆகும்? முதல் அடுக்குல குட்டைகள் வெளியிடப்படும், 2வது அடுக்குல அந்த கழிவுநீர் தண்ணீராக மாற்றப்படும், 3வது அடுக்குல உயர் அழுத்தத்தின் மூலமாக அந்த தண்ணீர் நிலத்தடிக்கு தள்ளப்படும். அப்போ தண்ணி மழை பெய்ய நிலத்தடிக்கு தண்ணி உள்ள போய்கிட்டே இருந்துச்சுனாக்க இங்க மழை பெய்ஞ்சுன்னா தண்ணீர் தேங்காது. அதே போல வெயில் அடிச்சுன்னா நம்ம நிலத்தடி நீர் மட்டத்துல ஏற்கனவே அதிகப்படுத்தி வச்சிருக்கிறதுனால குடிநீர் தேவையை அதிலிருந்து பூர்த்தி பண்ண முடியும். ஒரே திட்டம் 2 சேர்க்க முடியும் என்று சொன்னீங்களே. இதே போல பல திட்டங்கள் நாம் தமிழர் கட்சி முன் வச்சு நிற்குது. ஒரு வாகன நெரிசல் இருக்கா? சாலை ஓரங்கள்ல வெர்டிகல் பார்க்கிங் சொல்லக்கூடிய செங்குத்து வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்துவோம். ஒரு வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல நம்மளால 20 வாகனம் 30 வாகனத்தை நிறுத்த முடியும். அதற்குள்ளான கட்டமைப்பு வெளிநாடுகளில் இப்பொழுதே இருக்குது. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா வாகனங்களை நிறுத்துவது எளிதாயிடுச்சுன்னா வாகன நெரிசலை குறைக்க முடியும். என் அன்பானவர்களே, இது எல்லாத்தையும் செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், நல்லவங்களா பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும்தான். நாம திரும்ப திரும்ப என்ன பண்றோம்? திமுகவுக்கு அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அதே களவாணி பயிர்கள், அதே கொள்ளை அடிக்கிறவங்க, அதே கஞ்சா விற்கிறவன், அதே சாராயத்தை விற்கிறவன், இவர்களையே தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருக்கோம். என் அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு கேள்விதான். ஒரு எலி இருக்கு, அந்த எலி நம்மளோட வீட்டுக்குள்ள போட்டு ஒரு சின்னோட தேங்காய் பருக்கையை பிடிச்சுன்னா அந்த எலிக்கு விஷம் வச்சு கொள்ளணும்னு நம்ம கூட யோசிக்கணும். அதுவே ஒரு சின்ன எறும்பு நம்மளோட சக்கரை துணி, ஒரு துணி சக்கரை எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு மருந்து வச்சு கொள்ளணும்னு நம்ம கூட யோசிக்கணும். ஒரு கொசு ஒரு சொட்டு ரத்தத்தை நம்ம தேடி குடிச்சிருச்சுனாக்க அதை அடிச்சே கொள்ளணும்னு நம்ம கூட யோசிக்குது. என் அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய வரிப்பணத்துல கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு போற இந்த ஊழல்வாதிகளுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு வாக்கை கூடவா நமக்கு விரல் செலுத்தாது. அந்த அளவுக்கு நம்ம கூட யோசிக்காதா? நம்மளோட